அடுத்தது நாளைய தினம் நமக்கான அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைப்பதை ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறாங்க. சுன்னத்தை முஅக்கதான்னு சொல்லுவாங்க. யார் அரஃபா நாள் அன்று நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த ஆண்டினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், வரக்கூடிய ஆண்டினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். கடந்த ஆண்டு நாம் செய்த பாவங்கள் இந்த நிகழக்கூடிய ஆண்டு இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் அது நமக்கு புரிகிறது. வரக்கூடிய ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படுதல் என்பதுக்கு என்ன அர்த்தம்? வரக்கூடிய ஆண்டிலே அவர் பாவங்கள் செய்யாமல் பெரிய பாவங்களில் ஈடுபடாமல் பாதுகாக்கப்படுவார் என்று அர்த்தம். ஆக 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னான். இது ஹாஜிகளுக்கு அரஃபா அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, அவங்களுக்கு மக்ரூஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவில் இருந்தபோது அப்போ அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்களா என்று பலருக்கும் தெரியலை. அப்போது ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் நோன்பு வைக்கலன்னு மக்களுக்கெல்லாம் காட்டணும், ஏன்னா மக்களுக்கு தெரியல ஹாஜி நோன்பு வைக்கணுமா இல்லையான்னு சொல்லி ஒரு குவளையில் கொண்டு போய் பால் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி நான் நோன்பு வைக்கல பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த பாலை குடித்தாங்க. அப்போ அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகளுக்கு நோன்பு கிடையாது. அவங்க அன்னைக்கு பூரா துவாவும் மற்ற அமல்களும் இருக்கிறதுனால நம்முடைய மார்க்கம் இயற்கையான மார்க்கம். ஹாஜிகளை நோன்பு வைக்க சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். தீனு யூஸ்ர், இந்த மார்க்கம் ரொம்ப லேசானது, அதனால் அவங்களுக்கு சொல்லப்படலை. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த நோன்பை சஹாபாக்களும் கவனத்தோடு வைப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வருஷம் அரஃபாவுடைய நோன்பு வச்சுருக்கிறாங்க. பகலில் கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் அப்படியே மயக்கமாக ஆகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, அன்னை அவர்களுக்கு தேன் ஏதாவது போகட்டுங்க, ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதில் ஆயிஷா சொன்னாங்க, இல்லை இன்னைக்கு எந்த நாள் இது, இன்றைய நாளில் நோன்பு வைக்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பையும் மேன்மையும் சொல்லி இருக்க நான் எப்படி இன்றைய நோன்பை விட முடியும்? இத்தனைக்கும் சுன்னத்தான நோன்பை வச்சுட்டு இடையில ஏதாவது கஷ்டம் வந்தால் ரொம்ப சிரமம் இருந்தால் முறிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க சஹாபாக்கள் அப்படி சலுகைகளை எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க, இந்த நாள் எவ்வளவு சிறப்பிற்குரிய நாள் இது, நான் எப்படி இந்த நோன்பை முறிக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் இந்த அரஃபா நாளை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அரஃபா நாள் அன்று தன்னுடைய பார்வையை, தன்னுடைய நாவை, தன்னுடைய உள்ளத்தை பேணி பாதுகாக்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அதனால் நாளைய தினம் நாம் வீண் பேச்சுகளும் பேசாமல் இருக்கணும், தவறான பார்வைகளில் நம்முடைய பார்வைகளை செலுத்தாமல் இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் வராமல் பாதுகாத்தா நாளை தினம் நமக்கும் பொன்னாள் தான், எல்லா பாவங்களும் நமக்கும் மன்னிக்கப்படுது.